கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினியேட் நாமத்தினாலே, உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாம மகிமைக்கென்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். யோனா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. ஹalleluya. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். நம்ம வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு பாடு இருக்கு, ஒரு உபத்திரம் இருக்கு. அது எனக்கு சீக்கிரமா முடியணும். அந்த பிரச்சனையில நான் வெளியில வரணும்னு சொல்லி நான் ரொம்ப நாளா ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு பெரிய போராட்டமா இருக்கு. எனக்கு ஒரு மனவேதனையா இருக்கு. எனக்கு துக்கமா இருக்கு. எனக்கு தாங்க முடியல. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். என்னையால இந்த பிரச்சனையிலிருந்து வெளியிலே வர முடியல. அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாராவது இணைந்திருந்தால், நம்ம வாழ்க்கையில நம்ம என்னென்ன காரியத்துக்காக ஜெபிக்கிறோம் எல்லாம் தேவனுக்கு தெரியும். எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒவ்வொரு சூழ்நிலை, ஒவ்வொரு பிரச்சனை. 24 மணி நேரம் வாழ்க்கையில கர்த்தர் கூட இருக்கணும். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார் என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தர் கட்டளையிட்டா மட்டும்தான் யோனாவை கரையில கக்கி போட்டது. அப்போ ஒரு மீனின் வயிற்றிலே 3 நாள் யோனா தங்கியிருக்கிறார். மீனின் வயிற்றுக்குள்ளே இருந்து ஜெபிக்கிறார். அங்க செல்போன் இல்ல. அங்க வேற யாரும் வர முடியாது. மீனின் வயிற்றுக்குள்ளே இருந்து ஒரு ஜெபம் ஏறெடுக்கிறார். 3 நாள், 3ஆவது நாள்ல கக்கி போட்டது. கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையில கக்கி போட்டது. இன்னைக்கு வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? ஒரு பிரச்சனை அப்படின்னு இருக்கு அப்படின்னா, அதுக்கு ஒரு முடிவு அப்படின்னு ஒண்ணு உண்டு. சகலவற்றையும் நேர்த்தியா செய்து முடித்தவர். நமக்காக நித்திய ஜீவன் தருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். சில குடும்பத்துலலாம் இந்த பிரச்சனை எப்போ மாறும்? இந்த பாடு எப்போ மாறும்? என் துக்க நாட்கள் எப்போ முடியும்? எனக்கு எப்போ சமாதானம் கிடைக்கும்? நான் நிம்மதி இல்லாம இருக்கிறேனே. என் வாழ்க்கையில நான் எல்லாம் இழந்து போன நிலைமையில இருக்கிறேனே. என்னை கர்த்தர் தூக்கி எடுப்பாரா? எல்லாரையும் தூக்கி எடுப்பார். ஒரு நாள் வச்சிருப்பார். அது இந்த நாளா இருக்கட்டுமே. கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்ட உடனே அது யோனாவை கக்கி போட்டது என்று எழுதப்பட்டு கரையில கக்கிட்டு அவ்வளோ முடிஞ்சிட்டு. அதுக்கப்புறம் யோனாவுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை. ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனை முடிஞ்ச உடனே ஒரு விடுதலை உண்டு. ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனை முடிஞ்சோன்னு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. எனக்கு அந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. நான் அந்த பிரச்சனையிலே வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் மன அழுத்தத்திலே இருந்துட்டு இருக்கேன். இந்த பிரச்சனை முடியும் போது சுதந்திரமாக, ஒரு விடுதலையாக, ஒரு ஆசீர்வாதமாக, சமாதானமாக கர்த்தர் நம்மளை வைப்பார். நான் நீண்ட நாளா ஜெபிக்கிறேனே. அந்த ஜெபத்துக்கு ஒரு பதில் உண்டு. ஹalleluya. பல சூழ்நிலை தினம்தோறும் வாக்குத்தத்தம் கேட்ட எத்தனையோ குடும்பங்கள் உண்டு. அநேக சூழ்நிலை கர்த்தர் பேசியிருக்கிறார். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்ம வாழ்க்கையில பிரச்சனை இருக்கா? அது கொந்தளிக்கா? அது பல பிரச்சனையா இருக்கா? கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னா போதும். ஒரு மனுஷன் இல்ல, கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னா போதும். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். அவ்வளவுதான். அதுக்கு மேல வேற ஒண்ணுமே இல்ல. அது நேரா கடல் ஓரத்துல போய் கக்கி போட்டுட்டு. யோனா வெளியே வந்து விழுந்துட்டாரு. யோனா மீனின் வயிற்றுக்குள்ள ஜெபம் பண்ணாரு. பிரச்சனையோடு ஜெபம் பண்ணாரு. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல பிரச்சனையோடு தான், கண்ணீரோடு தான் இருப்பாங்க. ஆனா வெளியே தெரியாது. அது பிள்ளைகளை குறித்தா இருக்கலாம், கணவரை குறித்தா இருக்கலாம், வேலை செய்ற ஸ்தலத்தை குறித்தா இருக்கலாம், வியாபாரத்தை குறித்தா இருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க. இந்த பிரச்சனை எப்படி முடியுமோ? பல சூழ்நிலை வெளியே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்கும். ஆனால் கர்த்தர் கட்டளையிட்டா போதும். அந்த பிரச்சனை அந்த செகண்ட்லயே முடிஞ்சிடும். என்னுடைய வாழ்க்கையிலலாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். வேதனைப்பட்டுருக்கேன். கண்ணீர் சாபத்துல வாழ்ந்திருக்கேன். பாவத்துல வாழ்ந்திருக்கேன்.
கட்டப்பட்ட நிலைமையில இருந்திருக்கேன், கொடிய தரித்திரத்துல இருந்திருக்கேன், கொடிய பிரச்சனையில இருந்திருக்கேன். கெட்டுப்போன ஒரு பாவியை தூக்கி எடுத்தாரு. இயேசு எவ்வளவு நல்லவர் தெரியுமா? அவர் நம்ம எல்லாரையும் நேசிக்கிறார், நமக்காக ஜீவனை தந்திருக்கிறார். இன்றும் நமக்காக பிதாவிடத்துல பரிந்து பேசுறார். என் வாழ்க்கை பிரச்சனை முடியுமா, இந்த பிரச்சனை மாறுமா அப்படின்னு சொல்லி யாராவது ஒருவேளை இணைந்திருந்தால், கர்த்தர் ஒரு மீனுக்கு கட்டளையிட்ட உடனே அது வெளியில கொண்டு கக்கிட்டு அவ்வளவுதான், முடிஞ்சிட்டு. கரையில கொண்டு கக்கிட்டு போயிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தா யோனாவுக்கு ஒரு விடுதலை. நம்ம வாழ்க்கையில என்ன பிரச்சனையாலும் இருந்தாலும் சரி, கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னா போதும். அது கடன் பிரச்சனையா இருக்கலாம், குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், வாழ்க்கை பிரச்சனையா இருக்கலாம், பர்சனல் பிரச்சனையா இருக்கலாம், வியாபாரத்துல, இன்னும் கம்பெனில, ஆபீஸ்ல, எந்தெந்த இடத்துல என்னென்ன சூழ்நிலை மனுஷனுக்கு தெரியுதோ இல்லையோ, கர்த்தருக்கு தெரியும்பா. ரவிராஜ் உங்க முன்பாக உயிரோட நிப்பாட்டியிருக்காரு அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான சாட்சி இருக்கு. எனக்கு ஊழியம்னா என்னன்னே தெரியாது, எப்படி பைபிள் வாசிக்கணும்னு எனக்கு தெரியாது, எப்படி ஜெபிக்கணும்னு எனக்கு தெரியாது. நான் சராசரி ஒரு மனுஷன். ஆனா அற்புதமான தேவன், அதிசயமான தேவன் என்னை மீட்டெடுத்து அவருடைய உள்ள கரத்துல வைத்திருக்கிறார். எதுக்கு? அவருடைய பிள்ளையா மாத்தினார். எதுக்கு? நித்திய ஜீவனுக்குள்ள கூட்டு போகணும். அவருடைய உள்ள கரத்துல வைத்து பாதுகாக்கிறார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எத்தனையோ குறைகள், எத்தனையோ குற்றங்கள், அவருடைய உள்ள கரத்திலே நம்ம இருக்கிறோம். அவருக்கு தெரியும் எந்த செகண்ட்ல நம்மளை தூக்கணும், அவருக்கு தெரியும். அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்கணும். அவ்வளவுதான் நம்ம வேலை. அப்படி நம்ம இருந்தாலே போதும், நம்மளை தூக்கி எடுத்துருவாரு. யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நம்முடைய தேவன் நம்மை தூக்கி எடுப்பார், நம்மை தூக்கி எடுப்பார், நம்மை உயர்த்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம மேல அவ்வளவு பிரியமா இருக்கிறார். சில குடும்பத்துல யோசிப்பீங்க, அண்ணே பிரச்சனை நிறைய இருக்குண்ணே. தேவனுக்கு தெரியும். மீனுக்கு கட்டளையிட்ட தேவன் அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். எந்த பிரச்சனைக்கு முடிவு எந்த செகண்ட்ல கொண்டு வரணும் தேவனுக்கு தெரியும். நம்ம புதிய நாளுக்காக ஜெபிப்போம், தேவன் பார்த்து கொள்வார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. புதிய நாளே காண கிருபைக்கா நன்றி. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உங்க பிள்ளைகளே உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உங்க பிள்ளைகளே கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய சூழ்நிலை என்ன, அவங்களுடைய உபத்திரம் என்ன, என்ன பிரச்சனை உமக்கு தெரியும். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். எங்க வாழ்க்கையில பிரச்சனை என்னன்னு சொல்லி உமக்கு தெரியும்ப்பா. அந்த பிரச்சனையை பார்த்து நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா போதும்ப்பா, அந்த பிரச்சனையே முடிஞ்சிடும். எங்களுக்கு அது ஒண்ணு வேணும்ப்பா. நிறைய நாள் ஜெபம் பண்ணியிருக்காங்க. எந்த குடும்பத்துல எந்த சூழ்நிலை என் தேவனுக்கு தெரியும். உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். எல்லா குடும்பத்தையும் ஆசுரிங்க. உங்களோட இரத்த கோட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. வேதத்தை தியானிக்க கிருபை செய்யுங்க. உமக்கு பிரியமானபடி வாழ கத்த கிருபை செய்யுங்க. ஜெப விஷயம் தாங்க, தியானிக்கிற விஷயம் தாங்க, துதிக்கிற விஷயம் தாங்க. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரலாறு நிரப்புங்க. இந்த நாளிலே உமக்கு பிரியமானபடி வாழ எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தேவ சத்தம் எங்க வாழ்க்கையில் நிறைவேறட்டும். தேவனுக்கு பிரியமானபடி வாழ எங்களை தாழ்த்தி மண்ணாக அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தனி ஜெபம் பண்ணுங்க. என்னுடைய ஊழியல் காத்துடன் ஜெபித்து வருங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.